அப்ப படம் சினிமா எங்கிட்ட ஓடுது எங்கிட்ட வருது கூட தெரியாது. இப்ப வந்து பாக்குறது நாடகம் பாக்குறோம். எம்ஜிஆரும் பிடிக்கும். இப்ப யார் பிடிக்கும்? இப்ப வந்து விஜய். விஜய் தான். ஆத்தாடி நானு நல்ல சாப்பாடு 3 நேரம் சாப்பிடுறோம், 2 நேரம் டீ குடுக்குறோம், மாசம் மாத்திரை மருந்து கொடுத்துருவாங்க, ஊசி போடுவாங்க, டெய்லி ஊரு கூட்டி போறாங்க. அவர் ஊருக்கு போய் எப்படி போறாரு? என்னை கூட்டி போய் மெட்ராஸ்க்கு கூட்டி போய் என்ன செய்ய? அது விஜயோட நடிக்க வைக்கிறேன். நிறைய வாட்டி தப்பா ஆடி ஆட முடியலைங்க. சரியா? நிறைய தடவை ஒரு ஸ்டெப்பே நிறைய தடவை நம்ம வீடியோ எடுப்போம்ல தப்பா ஆகி. அது ஏன்னு கேக்குறாரு. அது அவங்கள தான் கேட்கணும், நம்மள கேட்டு என்ன செய்ய? கூட ஆடுறவங்க தான் கேட்கறாங்க. ஓ, அப்ப நீங்க தப்பு இல்ல, கூட ஆடுறவங்க தான் தப்பு. உங்க சொந்த ஊர் எது? சொந்த ஊர் எது? சொந்த ஊரு சொந்த ஊரு தேனி பக்கத்துல கருப்பட்டி. இப்ப பாரதி ராஜாவோட ஊரு நீங்க. கிராமம். அதான் பாரதி ராஜா, அவரு இயக்குனர் பாரதி ராஜா தெரியுமா உங்களுக்கு? பாரதி ராஜா ஊர். ஒருவேளை அந்த ஊருன்றதுனால உங்களுக்கு அந்த நடிப்புலாம் நல்லா வருதோ? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? கதாநாயகன், உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன்? ஹீரோ எனக்கு பிடிச்ச எங்களுக்கு அப்பெல்லாம் என்னன்னே தெரியாது. இல்ல நீங்க அப்ப படம் சினிமா எங்கிட்ட ஓடுது எங்கிட்ட வருது கூட தெரியாது. இப்ப வந்து பாக்குறது நாடகம் பாக்குறோம். பல நடிகர்ல வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எம்ஜிஆரோட ரசிகரா நீங்க? விஜயா? விஜய் பிடிக்குமா? விஜய் எம்ஜிஆரும் பிடிக்கும். இப்ப யார் பிடிக்கும்? இப்ப வந்து விஜய் தான். இப்ப விஜய் சின்ன நடிகர்ல எம்ஜிஆரோட டவுன் மடங்குல வராருல்ல சார். அப்படியா? சரி, விஜய் படத்துல நடிப்பீங்களா? விஜய் படத்துல போய் நடிக்கிறீங்களா? விஜய் படத்துல போய் நடிக்கிறியாமா? ஆத்தாடி நானு அவருக்கு ஹீரோயின் இங்க நடிச்சு இந்த பேர் வாங்கினாலே போதும் எங்களுக்கு. காடு வாழ்ந்துட்டு வீட்டு போண்டுது. இனிமே விஷயம் கூட நடி அப்படின்னு. இப்ப இங்க உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா? எந்த கவலையும் இல்ல. நல்ல சாப்பாடு 3 நேரம் சாப்பிடுறோம், 2 நேரம் டீ குடுக்குறோம், மாசம் மாத்திரை மருந்து கொடுத்துருவாங்க, ஊசி போடுவாங்க, டெய்லி மாசம் வந்து செக்கப் பண்ணி ரத்தம் எடுத்து சோதிச்சு யாருக்கு என்ன நல்லா இருக்குன்னா பாத்துருவாங்க. எந்த குறையும் கிடையாது. குளிக்கிற சோப்புல இருந்து தலையில தேய்க்கிற எண்ணெயில இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. தான் வீட்டுல கூட தான் பெத்த உள்ள கூட அந்த மாதிரி எங்களுக்கு செய்யாது. எங்களுக்கு எந்த மனக்கவலையுமே இல்லை. நம்ம இங்க வந்து சேர்ந்ததுக்கு பிற்பாடு எல்லா மனக்கவலையுமே ஓடி போயிடுச்சு. அவங்க ஓனரமா ரொம்ப பிடிக்கும். 2 நாளைக்கு நான் பார்க்கலைன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். அப்படியா? உடனே கேட்பேன், ஏன் ஓனரமா ஏன் வரல, எங்க போனாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு இங்க உள்ள பூரா விசாரிப்பேன். அவங்க வந்து அந்த பயனை பூட்டி அந்த காமிச்சாங்கன்னா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரிதான் எல்லாமே. நாங்க சந்தோஷமா இந்த காலம் நல்லாத்தே இருக்கோம். அவங்க ஓனரம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஊரு கூட்டி அவங்கள ரொம்ப பிடிக்குமா? ஊரு கூட்டி போறாங்க. அவர் ஊருக்கு போய் எப்படி போறாரு? என்னை கூட்டி போய் மெட்ராஸ்க்கு கூட்டி போய் என்ன செய்ய? அது விஜயோட நடிக்க வைக்கிறேன். வீட்டுல பாத்துக்கிறாரு. எனக்கு கிட்னியே போயிருச்சு. கிட்னி போனாலும் பரவாயில்ல, சட்னி செய்வீங்களா? 2 மாசமா 1 மாசமா சொன்ன மாதிரி 2 மாசமா 1 மாசமா சொல்ல முடியாது. என்ன கூட்டி போய் அதெல்லாம் நீங்க இன்னும் நிறைய வருஷம் இருப்பீங்க. அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓனர் ரொம்ப பிடிக்கும். ஓனர் பிடிக்கும். சின்ன ஓனர் அவ கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஓ, அவங்க சின்ன ஓனர் அம்மாவோட மயன், குட்டி மயன். சரி, இப்ப அடுத்த பாட்டுக்கு என்ன டான்ஸ் ஆட போறீங்க? ஏதாவது தெரியுமா? அடுத்த பாட்டுக்கு என்ன டான்ஸ் ஆட போறோம்னு கேக்குறாரு. அது என்ன டான்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்களோ தெரியல. அவங்க சொன்னாதான் தெரியும். அவங்க நடிப்பு சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்குமா? அது சொல்லி கொடுக்குவாங்க. ஓனரை முதல்ல டான்ஸுக்கு வந்து எங்களோட ஆடி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஒரு வாட்டி கூட வீடியோல வரவே மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணனும் வந்து சார் எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி நாங்க செய்வோம். ஒரு வாட்டி வீடியோல ஆட வைங்க அவங்கள.
நிறைய வாட்டி ஆடி தெரியலமா. மொட்டை மாடியில் ஆடி இருக்க முடியாது. நீங்க வீடியோல வருவீங்க. நான் வெளியே நின்று ஆடாதான் உள்ளேயே ஆடுவாங்க. ஆடுவாங்க. சொல்லி கொடுத்துட்டு ஆட மாட்டாங்க. இங்க நின்று யாராவது ஆடிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்து அவங்க அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு 10 டேக். ஏன் நீங்க நிறைய டேக் எடுக்கிறீங்களா? ஏன் நிறைய வாட்டி தப்பா ஆடி ஆட விடுறீங்களே ஏன்? பெரிய நிறைய தடவை ஒரு ஸ்டெப்பே நிறைய தடவை நம்ம வீடியோ எடுப்போம்லமா, தப்பா ஆகி. அது ஏன்னு கேக்குறாரு. அது அவங்களத்தான் கேட்கணும். நம்மள கேட்டு என்ன செய்யணும்? கூட ஆடுறவங்க தான் கேட்கறாங்க. ஓ, அப்ப நீங்க தப்பு இல்ல, கூட ஆடுறவங்க தான் தப்பு. கூட ஆடுறவங்க தான் தப்பு பண்றாங்கன்னு கேக்குறாரு. அது உண்மை. ஒருத்தவங்க அவங்க சொல்ற பாவனை வந்து 2 பேரும் இங்கிட்டு நெட்டுவாங்க கையா, ஒருத்தங்க இங்கிட்டு நெட்டுவாங்க கையா, ஒருத்தங்க இங்கிட்டு மூஞ்சி திருப்புவாங்க. ஒத்து வர மாட்டாங்க. அந்த நேரம் சார் அருண் சாருக்கு கோபம் ஃபுல்லா வந்த உடனே திட்டுவாரு. திட்டும் போது அப்படியே எரிக்கிறோம், யாருமே பேச மாட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்த உடனே அப்படி போனோம் அப்படி போனோம் அப்படி போகணும் அப்படி போகணும் வந்து அப்புறம் ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டி விடுவாரு. அப்ப அவர் திட்டுனதை வந்து அந்த உடம்புங்களை தொட்டு கையை பிடிச்சு கூட்டி போவாரு. அதை பூரமே நாங்க மறந்துடுவோம். அப்பவே அங்கனே மறந்துடுவோம். அது ஒண்ணும் செல்லுன்னு அந்த மாதிரி அவர் சொல்ற பாவனை நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா கோபம் கொஞ்சம் வரும். சில்லுன்னு பேசுவாரு. சில்லுன்னு பேசுன உடனே எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, ஏன் அப்படி பேசுறாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே வந்து சமாதானப்படுத்திடும். எந்த குறையும் பக்கத்துல வந்து இப்படி வைங்க அப்படி வைங்க இப்படி வைங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாரு பக்கத்துல. ஏன்னா ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு நடக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அதுதான் நான் தான் சொல்றேன்ல, ஸ்டெப் அங்க இந்த டிஸ்டன்ஸ்ல சொல்லி கொடுத்தா தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ்ல சொல்லி கொடுத்தாதான் தெரியும். பிரேமம்மா இவ்வளவு பேஸ்ல வரணும், நாங்க நடக்க முடியாது, இந்த இடத்துலயே ஆடுவாங்க. அதை வந்து சொல்லி இந்த மாதிரி இப்படி செய்யணும், இது இந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்து அதை மனசுல நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு செய்யறவங்க 2 பேரும் செஞ்சிருவோம். 2 பேரும் பொறுப்பு மக்கா பண்ணி விட்டுருவாங்க. இதுல இவங்க நடிக்கிறதுல யாரு ரொம்ப டார்ச்சர் பண்றது? யார் டார்ச்சர் பண்ணுவாங்களா? யாரு டார்ச்சர் பண்ணுவா அப்படின்னு கேக்குறாங்க நடிக்கிறதுல. எல்லாமே நான் கூட தப்பு செஞ்சாலும் டார்ச்சர் தான். இந்த புள்ள தப்பு இது ஆடுமான்னு சொன்னாக்கா இப்படின்னு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் என்ன செய்யறேன்னு கோவத்துல. அதெல்லாம் யாரையும் தப்பு சொல்ல முடியாது, என்னையும் சொல்ல முடியாது, அவங்களையும் சொல்ல, எல்லாமே ஒரே மாதிரிதான். அப்ப அந்த 2 வட்டம் 3 வட்டம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்கா திருப்பி சொல்ல இல்லை, அது மைண்டு மாறி போயிடும். மாறின உடனே அவங்க சொன்ன பாவலா பண்ண தெரியாது, அப்ப திட்டுவாங்க. அவ்வளவுதான். இவரு கூட எல்லாம் ஜாலியா டான்ஸ் பண்றீங்களா? எப்படி அது? அவர் கூட ஜாலியா டான்ஸ் பண்றியாமான்னு கேக்குறாரு. எல்லாமே 4 பேரும் நல்லா டான்ஸ் பண்ணுவோம். அந்த அம்மா இருக்குது, அது ரொம்ப வயசாயிருச்சு. அது அதாவது 4-5 பேர் நல்லா எல்லாமே செய்வோம். அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்க பொம்பளையாளுல. இப்ப உருப்படியா இருக்கிறது நாங்க 4 இதுல எத்தனை போகுது எத்தனை வருது சொல்ல முடியாது. சரி, இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்கன்னா நீங்க போயிடுவீங்களா? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா நீங்க போயிடுவீங்களா? வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? இப்ப உங்க பொம்பளை பிள்ளை நான் தலை புள்ள பெத்தது மாதிரி மகன் மாதிரி இது என் மய மாதிரி ஓனரு. அவங்க வீட்டை விட இன்னொரு வீடு எனக்கு வேணுமா? வேண்டாம். என் உயிர் போனா இந்த இடத்துலதான் போகணும், செத்த அவங்க தான் தூக்கணும். இனி வீடு வாசல்ன்ற எந்த பேச்சும் இல்லாததான் அம்மா இப்பவே மலை ஏறி போயிடுச்சு. பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கு, 10 வருஷம் ஆச்சு. அவ மூஞ்சிய பார்த்து என்ன அவளை பார்த்து இப்போ உங்கள்கிட்ட டார்ச்சர் பண்றா போன் பண்ணி. செத்தாலும் சொல்லாதீங்க, அவங்க மூஞ்சிலே முடிக்க கூடாது, வரவாடா அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுமால எந்த நேரம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். இந்த வீடியோ வந்து அவங்க ஃபேமிலி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, வீடியோ போற அவங்க பேரு ராக்காய் தான், எங்க அம்மா தான் சொல்லி பேசுறாங்க. நான் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிட்டு பேசுறதுக்கு முடியவே முடியாது. இப்போ இந்த வீடியோலாம் அவங்க ஃபேமிலிஸ் பாக்குறாங்கல, அப்ரோச் பண்றாங்க. பாப்பாங்க இவங்க ஃபேமிலியே. இவங்க அண்ணன் தம்பி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்காரு எங்கள்கிட்ட இருந்தா கூட அவங்க வீட்லயும் சந்தோஷமா தான் பேசுவாங்க. இவங்க வீட்லயுமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இவங்களும் உங்க அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு தான், அவங்களும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரு இல்ல, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் வீட்டுக்காரு இல்ல. சோ அதனால ஏன்னா இப்ப நம்ம பொண்ணுட்டு போய் தான் நம்ம பொண்ணே அவங்க பொண்ணு வீட்டுல இருக்கப்ப அவங்க தலைமுறை இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி அப்படி அப்புறம் பண்ண இவங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க.
கேட்டிருக்காங்க. நானும் வந்து சொல்லுவேன். சொன்னோனே ஒரு 2 நாள் சாப்பிட மாட்டாங்க, கோவமா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அத சொல்றதுக்கு எங்களுக்கு இதா இருக்கும். ஆனா நெறைய டைம் பேசி பார்ப்பேன். நேத்து கூட உட்கார வச்சு பேசுவேன். முடியவே முடியாது, ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. வரக்கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இங்கே தான் இருப்பேன். இங்க அவங்க வீட்லயே அழுகுறாங்க கொஞ்சம். பேசவாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இவங்க பொண்ணும் அழுகுறாங்க. முடியவே முடியாது, ரொம்ப வைராக்கியமா இருக்காப்ல. அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு ஏன்? எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரிப்பா போம்மா, பெத்த மனதாம நீ போம்மா அப்படின்னு சுத்தமா முடியாது. நான் சரி நீ போக வேண்டாம்மா, வந்து கூட பேச சொல்லுவோம் அப்படின்னு. முடியவே முடியாது. என்ன காரணம் அது? அவங்களுக்குள்ள ஃபேமிலி. என்ன காரணத்தினால உன் மகள்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க. வெளிப்பட சொல்லக்கூடாது. அவங்க சொல்லக்கூடாது அசிங்கம். சரி சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் பேசினது. உங்கள் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எனக்காக இவ்வளோ ஜாலியாக உட்காந்து அரட்டாச்சு. வீடியோவில் பார்த்த மாதிரியே இப்போ நேர்லேயும் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் இதெல்லாம் போடுங்க, மக்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுங்கள், விடாதீங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் இது போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி, கோடி நன்றி. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.